கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் திருக்கோவிலில் இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல். தன்னிச்சையாக பாலாலயம் செய்ய அறங்காவலர் முற்பட்டதாக திருக்கோவிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் கொங்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறையால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலராக மனோகரன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் மீது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற நிலையில் இன்று அச்சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் என யாருக்கும் தெரிவிக்காமல் திருக்கோவிலில் பாலாலயம் எனும் நிகழ்ச்சியை முன்னெடுத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக பொதுமக்கள் திருக்கோவிலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் திருக்கோவிலை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த தேனரசி கூறியதாவது: தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினருக்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோவிலில் பக்தர்களையே இரு பிரிவினராக அறங்காவலர் மனோகரன் நடத்தி வருகிறார். ஒரு சமூகத்தினரை திருக்கோவில் சார்ந்த பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இதனால் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்படும் நிலையை உருவாக்குகின்றார் என்றார். மேலும் தற்போது ஊர் மக்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் திருக்கோவிலில் பாலாலயம் எனும் நிகழ்ச்சியை நடத்த தன்னிச்சையாக முடிவு தனக்கு வேண்டிய முக்கிய 5 குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடத்தியதாகவும் இதனை 50 ஆண்டுக்கும் மேலாக இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு தெரிய வந்து இதனை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் தேனரசிங்க. நாங்கள் சிங்காநல்லூர் பகுதியில் வசித்து வரோம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கிற மாரியம்மன் கோவில். இதில் மனோகரன் என்பவர் அறங்காவலராக இருக்கிறாரு. இவர் வந்ததுலேருந்து 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமாக பிரச்சனை தான் போயிட்டுருக்குங்க. மக்கள் நாங்கள் யாரும் உள்ளே போகிறதில்ல. கோயிலுக்குள்ளே போனாலும் ஃபோட்டோ எடுத்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் அம்மை போட்டதுக்கு இளநீ வச்சு தர மாட்டேன்னு சொல்கிறாரு. கோயிலை சரியாக பராமரிக்கிறது இல்லைங்க. ஒரு அறங்காவலராக இருந்து எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ இந்த பாலாயனம் பண்ணுறதுக்கு எந்த முன் அறிவிப்புமே இல்லாமல் எந்த ஒரு நோட்டீஸுமே ஒட்டாமல் பொதுமக்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கு பண்ணாடி அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தகவல் சொல்லாமல் இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் கோயிலை இடிப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காருங்க. இது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் போராடிட்டே தான் இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. நாங்களும் ரொம்ப வருஷமாக இதுக்கு போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பே இல்லாமல், எப்படி ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு அறங்காவலராக இருந்துட்டு, அதுவும் ஆளுங்கட்சி அறங்காவலராக இருந்துட்டு எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதை ஏன் ஆளுங்கட்சியிலுக்குன்னு நாங்கள் போய் சொல்கிறோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுகவில் தான் இவர் இருக்கிறாரு. திமுக தான் கேட்கணும். அவங்களே எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் உடனே நீங்கள் கேட்கல, நீங்கள் அதிமுக அப்படி நாங்கள் கேட்கல. எங்கள் கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொதுமக்களாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை இந்த இதில் நாங்கள் ஒளிப்பதிவில் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இதை பெரிய கட்சி மூலிமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் இவரை ஏதாவது ஒன்று பேசி சமாதானம் பண்ணி கோயிலுக்கு எங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒத்துழைக்கணும். அது மட்டும் பண்ணி கொடுங்க.